இன்னைக்கு எபிசோட்ல நடேசன் கிச்சன்ல புகுந்து கவிதை சொல்லிக்கிட்டே டீ போட்டாரு. ஆனா அந்த டீய குடிச்சு பார்த்த நிலா, என்ன மாமா இது டிகாஷன் அதிகமா இருக்கு, சர்க்கரை கம்மியா இருக்குன்னு கிண்டல் பண்ணினது கலகலப்பா இருந்துச்சு. லாரி ஓட்டின காலத்துல சமைச்ச அனுபவத்தை அவர் சொன்னாலும் டீ என்னவோ சுமார்தான். திடீர்னு நிலா கையில பெரிய காயம் இருக்கிறத பார்த்த நடேசன் பதறி போயிட்டாரு. வண்டியில போகும்போது விழுந்தேன்னு நிலா சொன்னதும் அவசரத்துல சமையல் எண்ணெயை எடுக்க போய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்ட அந்த பாசம் அப்பா இல்லாத குறைய தீர்க்கிற மாதிரி இருந்துச்சு. பசியோட காத்திருந்த சோழனும் பல்லவனும் அண்ணன் சேரன் பிரியாணி பொட்டலத்தோட வந்ததும் பாய்ஞ்சாங்க. ஆனா சேரன் காதுகுத்து விழாவுக்கு போனதா பொய் சொன்னப்ப சோழன் அதை நம்பாம நாங்க தான் உன்னை பின்தொடர்ந்து வந்தோமேன்னு உண்மையை உடைச்சது சேரனுக்கு பெரிய அதிர்ச்சி. நீ விழாவுக்கு போகல, சந்தா வீட்டுக்கு போய் மசாலா டீ குடிச்சது எங்களுக்கு தெரியும்னு சோழன் சொன்னதும் சேரன் மாட்டிக்கிட்டு முழிச்சான். தம்பிங்க முன்னாடி அண்ணன் கையும் களவுமா சிக்குனதும் சமாளிக்க முடியாம ஒத்துக்கிட்ட காட்சிகள் எல்லாமே செம கலாட்டா. நிலா கையில காயம் பட்டதை கவனிச்ச சோழன் சாப்பாட்டை கூட மறந்துட்டு துடிச்சு போனான். உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு அவன் அக்கறையா சொன்னதும் இனிமேல் நிலா ஆபீஸ் போகும்போது நீதான் பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும்னு சேரன் கட்டளையிட்டது சோழனுக்கு சந்தோஷம். நிலாவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்ச சோழன் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோமேட்டிக் கார் வாங்கலாம்னு ஐடியா கொடுத்தான். ஆனா இதை கேட்ட நடேசன், காரை விட லாரி தான் பாதுகாப்பு, இடிச்சாலும் நமக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நக்கல சொன்னது சோழனை கடுப்பேத்திடுச்சு. கார் வாங்குற ஐடியா நிறைவேறுமா? சேரன் போட்ட உத்தரவால சோழனும் நிலாவும் இன்னும் நெருக்கமாவாங்களா? நடேசன் சொன்ன லாரி ஐடியாவுக்கு பசங்க ரியாக்ஷன் என்ன? குடும்பத்துல அடுத்து என்ன கலாட்டா நடக்க போகுது? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.